Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ராஜப்பா நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி வசந்த் என்பவர் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் உறவினர்கள் அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கூலி தொழிலாளி பிடிபட்டார். விடியா மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் பாலியல் தொல்லைக்கு ஆளான பெண்ணிடம் போலீசார் புகாரை வாங்க மறுத்து ஆபாசமான வார்த்தைகளால் வசைபாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமழிசை பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்த பெண்ணிடம் அவரது வீட்டின் உரிமையாளர் முகமது பாரத் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றுள்ளார். இதுகுறித்து வெள்ளவேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது அங்கிருந்த காவல் ஆய்வாளர் அந்த பெண்ணை ஆபாசமாக திட்டியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே இத்தகைய அலட்சிய போக்குடன் செயல்படுவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். வண்ணரப்பேட்டை காமராஜ் நகரை சேர்ந்த கூலி தொழிலாளியான நலன் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியை வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கூலி தொழிலாளி பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் தனது ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை எப்போது தடுத்து நிறுத்துவார் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாணவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து பாலியல் மிரட்டலில் ஈடுபட்ட உறவினர் போக்சோவில் சிக்கினார். தோட்டகிரியைச் சேர்ந்த மதன்குமார் தனது உறவினரான 17 வயது +2 மாணவியின் புகைப்படத்தை ஆபாச படத்துடன் இணைத்து மார்பிங் செய்து அவரை தனது பாலியல் இச்சைக்கு இணங்க வற்புறுத்தியுள்ளார். மேலும் அவரிடம் 10,000 ரூபாய் பணமும் கேட்டுள்ளார். இது குறித்த புகாரில் மதன்குமார் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனையடைந்து வருகின்றனர்.